அத்தியாயம் 30வது ஸ்லோகம். திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. 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 நாராயணம் நமஸ்கிருத்ய நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் தேவீம் சரஸ்வத்யாம் ததோ ஜயமுதிரயேத். ததோ ஜயமுதிரயே. நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா நித்யம் பாகவத சேவயா. பகவதி உத்தம ஸ்லோகே பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டிகி. பக்தி பவதி நைஷ்டிகி. 30வது ஸ்லோகம், 6வது அத்தியாயம். யோ மாம் பஷ்யதி சர்வத்ர யோ மாம் பஷ்யதி சர்வத்ர சர்வம் சாமயி பஷ்யதி சர்வம் சாமயி பஷ்யதி தஸ்யாஹம் ந பிரணஷ்யாமி தஸ்யாஹம் ந பிரணஷ்யாமி ச ச மே ந பிரணஷ்யதி. சமேன பிரணஷ்யதி. யோ மாம் பஷ்யதி சர்வத்ர யோ மாம் பஷ்யதி சர்வத்ர சர்வம் சாமயி பஷ்யதி சர்வம் சாமயி பஷ்யதி தஸ்யாஹம் ந பிரணஷ்யாமி தஸ்யாஹம் ந பிரணஷ்யாமி ச ச மே ந பிரணஷ்யதி. சமேன பிரணஷ்யதி. யோ மாம் பஷ்யதி சர்வத்ர யோ மாம் பஷ்யதி சர்வத்ர சர்வம் சாமயி பஷ்யதி சர்வம் சாமயி பஷ்யதி தஸ்யாஹம் ந பிரணஷ்யாமி தஸ்யாஹம் ந பிரணஷ்யாமி ச ச மே ந பிரணஷ்யதி. மாம் என்னை பஷ்யதி காண்கிறானோ சர்வத்ர எங்கும் சர்வம் எதிலும் ச மேலும் மயி என்னில் பஷ்யதி காண்கிறான் தஸ்ய அவனுக்கு அகம் நான் நா இல்லை பிரணஷ்யாமி இழந்து போவது ச அவன் ச மேலும் மே எனக்கு ந இல்லை பிரணஷ்யதி இழப்பது. மொழிபெயர்ப்பு பொருளை வழங்கியவர் ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு திருப்பி சொல்லுங்க. என்னை எல்லா இடங்களிலும் எல்லாவற்றையும் என்னிலும் காண்பவன் என்னை ஒருபோதும் இழப்பதில்லை. நானும் அவனை ஒருபோதும் இழப்பதில்லை. பொருளுரை: கிருஷ்ண பக்தன் கிருஷ்ணரை எங்கும் காண்பதும் கிருஷ்ணரில் எல்லாவற்றையும் காண்பதும் நிச்சயமே. ஜட இயற்கையின் தனித்தனி தோற்றங்களை அவன் காண்பது போல இருந்தாலும் எல்லாம் கிருஷ்ண சக்தியின் தோற்றங்களே என்பதை அறிந்து ஒவ்வொன்றிலும் அவன் கிருஷ்ணரை உணர்கிறான். கிருஷ்ணரினின்று எதுவுமே இருக்க முடியாது. கிருஷ்ணரே எல்லாவற்றின் இறைவன். இதுவே கிருஷ்ண உணர்வின் அடிப்படை கொள்கையாகும். கிருஷ்ண உணர்வு கிருஷ்ணரின் மீதான அன்பை வளர்ப்பதாகும். இது ஜடத்திலிருந்து முக்தியடைவதை விட உயர்ந்த நிலையாகும். தன்னுணர்விற்கு அப்பாற்பட்ட கிருஷ்ண உணர்வின் இந்நிலையில் பக்தனுக்கு கிருஷ்ணரே எல்லாமாகி விடுவதாலும் பக்தன் கிருஷ்ணரின் மீதான அன்பில் முழுமையடைவதாலும் பக்தன் கிருஷ்ணருடன் ஒன்றாகி விடுவதாக கூறலாம். பின்னர் கிருஷ்ணருக்கும் பக்தனுக்கும் இடையே ஒரு நெருங்கிய உறவு தொடங்குகிறது. அந்நிலையில் ஜீவனை அழிக்கவோ பக்தனின் பார்வையிலிருந்து பரமபுருஷரை விளக்கவோ இயலாது. கிருஷ்ணரில் கலப்பது ஆன்மீக அழிவாகும். பக்தன் அத்தகைய அபாயத்தை ஏற்பதில்லை. பிரம்ம சம்ஹிதையில் 5.38 பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது:
பிரமாஞ்சன சுரித பக்தி விலோச்சனேன சந்த சதைவ ஹிருதயேஷு விலோகயந்தி யம் சியாம சுந்தரம் அச்சிந்திய குணஸ்வரூபம் கோவிந்தம் ஆதிபுருஷம் தமகம் பஜாமி. பிரேமை என்னும் மையினால் அலங்கரிக்கப்பட்ட பக்தரின் கண்களால் எப்போதும் காணப்படும் ஆதி புருஷரான கோவிந்தரை நான் வணங்குகிறேன். பக்தரின் இதயத்தில் வீற்றுள்ள அவர் தனது நித்தியமான சியாம சுந்தர ரூபத்தில் எப்போதும் காணப்படுகிறார். இந்த நிலையிலுள்ள பக்தனின் பார்வையை விட்டு பகவான் விலகுவதில்லை. பக்தனும் அவரது தரிசனத்தை இழப்பதில்லை. இறைவனை இதயத்தினுள் பரமாத்மாவாக காணும் யோகியின் விஷயத்திலும் இதுவே உண்மை. தூய பக்தனாக மாறக்கூடிய இத்தகைய யோகி தனக்குள் இறைவனை காணாமல் ஒரு கணமும் வாழ முடியாதவனாகி விடுகிறான். यो मां पश्यति सर्वत्र सर्वं च मयि पश्यति तस्याहं न प्रणश्यामि स च मे न प्रणश्यति तत्सत्. ओम अज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुर्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकथा मह्यं ददाति स्वपदान्तिकम्. वन्देऽहं श्रीगुरु श्रीयुतापदकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सहगण ललिता श्रीविशाखावितां च हे कृष्णकरुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमस्तुते तप्त कंचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारणे निर्विशेषशून्यवादी चतारणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्रीद्वैत गदाधर श्रीवासादि भक्तवृंद. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. श्री निताय गौर सुंदर की जय. श्री प्रभुपाद की जय. हरे कृष्णा. எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த அத்தியாயம் பேர் தியான யோகா. தமிழில் என்ன? தியானம். இந்த அத்தியாயத்தில் கிருஷ்ணா நமக்கு என்ன சொல்லித்தரார்னா, எப்பவுமே அவரோட தியானத்தில் எப்படி இருக்கணும், அவர் எப்படி நினைக்கணும்னு சொல்லித்தரார். அப்போது சில பேர் கேள்வி கேட்கலாம், நான் ஏங்க அவர் நினைக்கணும், நான் ஏன் அவர் தியானம் பண்ணணும் அப்படின்னு கூட கேள்வி கேட்கலாம். அதுக்கும் பதில் வரும். ஐ திங்க் முன்னாடி பல கிளாஸ் முன்னாடி கூட இது கேட்டிருப்பீங்க. பகவத்கீதையாகட்டும் பாகவதமாகட்டும் பல புராணங்களில் வேதங்களில் நம்மளோட மனசை எப்படி நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப பேசப்பட்டிருக்கு. நம்மளோட மனசை அலைப்பாயாமல் இருக்காமல் எப்படி வச்சுக்கணும்னு நிறைய இடத்துல பேசப்பட்டிருக்கு. பகவத்கீதையில் இருக்குது, பாகவத்தில் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. இது உண்மை. 24 மணி நேரம் நம்ம மனசு அலைப்பாஞ்சிட்டு தான் இருக்குது. 24 மணி நேரம், கொஞ்சம் நேரம்லாம் கிடையாது. 365 நாள் 24 மணி நேரம் மனசு அலைப்பாஞ்சிட்டு தான் இருக்கும். அது கூட நமக்கு தெரியாது. அது கூட நமக்கு ஒன்றும் தெரியாது. அது கவனிச்சா தான் தெரியும். மேபி இங்கே சில பேர் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லுவாங்க. அது சொல்ல ஆரம்பிக்கும் போது தான் தெரியும், என்னங்க என் மனசு இவ்வளோ அலைப்பாயுதா அப்படிம்பாங்க. அப்போ தான் தெரியும், அது வரைக்கும் தெரியாது. இந்த அலைப்பாயிற மனசு ஒழுங்கான
ஒரு டெசிஷன், ஒரு முடிவு எடுக்க முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க வாழ்க்கையில் ஒரே பிரச்சனையாக இருக்குது, என்னமோ ஓடுதுங்க வாழ்க்கை, இப்படி தான் பேசுவாங்க. நிறைய பேர் அப்படி தான் பேசுவாங்க. ஏன் அப்படி பேசுகிறாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் நிறையா விஷயங்களோ இல்லை எல்லா விஷயங்களும் தப்பான முடிவு எடுத்திருக்காங்க, அது அவங்களுக்கே தெரியாது. ஏன் தப்பான முடிவு எடுக்கிறாங்கன்னா மனசு அலை பாய்ஞ்சிட்டு இருக்கு, அது ஒரு இடத்துல இல்லை, சரியான நிலையில் இல்லை. அதனால் அவங்க எல்லாமே தப்பான முடிவு தான் எடுப்பாங்க. வாழ்க்கையில் எல்லாம் தப்பாக தான் போயிட்டுருக்கோம். அடிக்கடி சொல்கிற உதாரணம், சாம்பார் இப்போ நம்ம செய்கிறோம், உட்காந்து சாம்பார் செய்கிறோம். அந்த சாம்பார் நல்லாலின்னு வைங்க, ஓரளவுக்கு புத்தி இருக்கிறவங்க கூட என்ன சொல்லுவான்னா நான் எங்கேயோ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லுவான். சாம்பார் ருச்சியாக இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, நான் எங்கேயோ தப்பு பண்ணிட்டேன், அதனால தான் ருச்சியாக இல்லை. புத்தி இருக்கிறவங்க. புத்தி இல்லாதவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நான் ஒழுங்காக தான் செஞ்சேன், அதுதான் நல்லா இல்லைம்மா. இது ஏற்றுக்க முடியுமா? நீங்களே யோசிங்க. நான் ஒழுங்காக தான் செஞ்சேன், அதுதான் ருச்சியாக இல்லை அப்படின்னு புத்தி இல்லாதவங்க பேசுவாங்க. ஸோ இது இப்போ இப்படியே நான் வாழ்க்கையை கனெக்ட் பண்ணுறேன். இப்போ நான் சொன்ன உதாரணம் வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணுறேன். என் வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்குன்னா நான் தான் காரணம். எப்படி சாம்பார் நான் தான் செஞ்சேன், சரியில்லையா நான் தான் காரணம். மாமியார் சரியில்லை, வாஸ்து சரியில்லை, ஜாதகம் சரியில்லை, இதெல்லாம் சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. சாம்பார் நல்லா இல்லைன்னா எந்த காரணம் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க. நீங்கள் ஒழுங்காக பண்ணலின்னு சொல்லுங்கம்மா. என் வாழ்க்கையில் பிரச்சனைக்கு நான் தான் காரணம், மற்றவங்களும் கிடையாது. மற்றவங்க கிடையாது, அது யாரும் ஒத்துக்க மாட்டாங்க சீக்கிரம். ஆனால் அதுதான் உண்மை. சரி, என் வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கா? அப்போ எங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னா கிருஷ்ணரே சொல்கிறார் மனசில் பிரச்சனை இருக்குங்கிறார். கிருஷ்ணன் அங்கே தான் பிரச்சனை இருக்குங்கிறார். அப்போ அந்த மனசு ஒழுங்குபடுத்தணும்னு என்ன பண்ணணும், அதுதான் இங்கே பேச வர்றார். இந்த தியான யோகத்தில் பேசுகிறார். இது ரொம்ப முக்கியமானது. ஸோ கிருஷ்ணா பகவத்கீதையிலே சொல்கிறார், அவர் இல்லாத இடம் ஒன்று கிடையாதுங்கிறார், எல்லா இடத்துலையும் இருக்குங்கிறார். இது நிறையா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் இல்லாத இடம் ஒன்று கிடையாது, எல்லா இடத்துலையும் இருக்கார். நம்ம உடம்புக்குள்ளேயும் பரமாத்மாவாகவும் இருக்கார். நம்ம உடம்புல எல்லார் உடம்புலையும், எல்லாரும் மனுஷன் மட்டும் கிடையாது, மிருக உடம்புலையும் பரமாத்மாவாக பகவான் இருக்கார். சரி, அவர் உள்ளே உட்காந்துட்டு என்னங்க பண்ணுறாரு அப்படின்னு கூட சில கேள்வி கேட்கலாம். பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறார், பிரபு சாட்சி கதிர் பர்த்தா சொல்கிறார். கதிர் பர்த்தா பிரபு சாட்சி நிவாசம் சொல்கிறார். நான் எல்லார் உடம்புலேருந்து சாட்சியாக இருக்கேன் அர்ஜுனா அப்படிங்கிறார். நான் சாட்சியாக இருக்கேன். யார் யார் என்ன நினைக்கிறாங்க எல்லாமே பகவானுக்கு தெரியும், அவருக்கெல்லாம் தெரியும். சாட்சியாகவும் இருக்கேன், எல்லாம் நடக்கிறது பார்த்துட்டும் இருக்கேன். ஒரு காரியம் நடக்கணும்னா அந்த நடக்கிறதுக்கான பெர்மிஷன்னா அனுமதி கொடுக்குறது நான் தான் அர்ஜுனா அப்படிங்கிற நம்மகிட்ட சொல்கிறார். எந்த காரியம் தானாலும் நடக்காது, ஒருத்தர் அனுமதி கொடுக்கணும். ஒரு அனுமதி கொடுத்தா தான் நடக்கும். இப்போ பாருங்கள், இந்த உலகத்தில் பல இடத்துல சண்டையெல்லாம் போயிட்டுருக்கு. உக்ரைன், ரஷ்யா, அதில் சண்டை போயிட்டுருக்கு. எதுவுமே தானாக நடக்காது, அதுவும் பகவான் அனுமதி கொடுக்கணும், இல்லைன்னா அது நடக்காது. கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்கிறார், நான் தான் அனுமதி கொடுக்குறேன். ஸோ அந்த பகவானோட சாங்ஷன் இல்லாமல் எதுவுமே உலகத்தில் நடக்காது. நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்லதோ கெடுதல் நடக்குதுனாலும் பகவான் சாங்ஷன் பண்ணியிருக்கார், இல்லைன்னா அது நடக்காது. அதனால் என் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளோ அதெல்லாமே பகவான் காரணம் கிடையாது, நம்ம தான் காரணம். ஆனால் பகவான் சாங்ஷன் பண்ணுவார். அது கொஞ்சம் படித்தா தான் புரியும். அது பகவான் நம்ம குறையெல்லாம் சொல்லக்கூடாது. எப்படி ஒரு பையன் எக்ஸாம் எழுதுகிறான், ஃபெயில் ஆகுறான்னு வைங்க, டீச்சர் தான் ஃபெயில் பண்ணுறாங்க, ஆனால் அந்த ஃபெயிலுக்கு டீச்சர் காரணம் கிடையாது. இவன் ஒழுங்காக எழுதலை, இவன் ஒழுங்காக எழுதல, டீச்சர் ஃபெயில் பண்ணியிருக்கான். அதுக்காக டீச்சர் ஃபெயில் பண்ணாங்க அதனால தான் நான் ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்லக்கூடாது.
எந்த பெற்றோர் ஒத்துக்க மாட்டாங்க, நீ ஒழுங்கு எழுதலின்னு சொல்லல, அதனால தான் ஃபெயில் ஆகிருக்கான். ஆனால் ஃபெயில் பண்ணுறது டீச்சர் தான். ஸோ கிருஷ்ணா இந்த அத்தியாயத்தில் அவர் எல்லா இடத்துலையும் இருக்காருன்னு சொல்கிறார். ஆனால் இது ரொம்ப முக்கியம், நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டாலே ஒருத்தர் பகவானோட கனெக்ட் ஆயிடுவாங்க. பகவானோட கனெக்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா, எப்படி பகவான் எப்பவுமே சந்தோஷமாக இருப்பாரோ நாமளும் சந்தோஷமாக இருப்போம். இது உண்மை. ஆக்சுவலி பகவான் எப்பவுமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். எப்பவுமே அவருக்கு துக்கமெல்லாம் கிடையாது. சில பேர் நினைப்பாங்க ராமர் ரொம்ப கஷ்டப்பட்டார் காட்டுக்கு போய், இப்படியெல்லாம் சில பேர் பேசுவாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் காட்டுக்கு போய் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். இது சினிமாவில் டிவியில் ஒரு மாதிரி காட்டுவாங்க. அவர் எப்பவுமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். ராமான்னு அதுக்கு அர்த்தம் என்னென்னா ப்ளஷர்னு அர்த்தம். ப்ளஷர்னா சந்தோஷம். அவர் எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுப்பார், அவரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். ராமான்னு அர்த்தமே ப்ளஷர், அது மீனிங்கே அதுதான். அவர் ரொம்ப எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுப்பார், அவரும் சந்தோஷமாக இருப்பார், அவரு கஷ்டம்லாம் படமாட்டார். அப்போது அந்த சந்தோஷமாக இருக்கக்கூடிய நபர் கூட நான் சம்பந்தம் வச்சுக்கிட்டா நானும் சந்தோஷமாக இருப்பேன். இன்னைக்கு உலகத்தில் என்ன பண்ணுறான்னா, அவர் கூட சம்பந்தம் வச்சுக்கல, அவரை விட்டுட்டு உலகத்தில் அத்தனை பேர் கூட சம்பந்தம் வச்சுக்கிறான். என்னென்ன சந்தோஷம் கிடைக்கும்னு. ஆனால் சந்தோஷத்தோட ஸ்டோர் ஹவுஸே யாருன்னா பகவான் தான். ஸ்டோர் ஹவுஸ்னால் புரியுதா? நம்ம வீட்டில் ஸ்டோர் ரூம்னு ஒன்று வச்சுருப்போம், அது நல்ல ஸ்டாக்காக இருக்கும். சந்தோஷத்தோட ஸ்டோர் ஹவுஸே பகவான் தான். அவர் தான் கொடுக்கணும். ஆனால் அவர் கூட சம்பந்தம் வச்சுக்காமல் இந்த உலகத்தில் மற்றவங்களோட சந்தோஷம் வச்சுக்கிறாங்க. பகவானுக்கு ஒரு பேர் அச்சுதா. காலையில் கூட பேசியிருந்தேன். அச்சுதானா இன்ஃபாலிபிள், வீழ்ச்சி அடையாது. அவருக்கு வீழ்ச்சியெல்லாம் கிடையாது பகவானுக்கு. நம்ம எல்லாத்துக்கும் இருக்குது, அவருக்கெல்லாம் கிடையாது. அவர் எது செஞ்சாலும் பர்ஃபெக்ட். பகவான் எந்த காரியம் பண்ணாலும் பர்ஃபெக்ட். அவர் எல்லாமே பர்ஃபெக்ட்னால சந்தோஷம் நல்லா எல்லாமே இருக்கும். அந்த பர்ஃபெக்டான பர்சனோட நான் தொடர் வச்சுட்டா தான் நான் பர்ஃபெக்டாக இருப்பேன். நாம் எல்லாரும் சொன்ன அவர் கூட கட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது என்கிட்ட இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினச்சிக்கிறேன். உதாரணத்துக்கு எனக்கு புகழ் இருந்தால் பர்ஃபெக்டாக இருப்பேன், பணம் இருந்தால் பர்ஃபெக்டாக இருப்பேன், அழகு இருந்தால் பர்ஃபெக்டாக இருப்பேன், இல்லை இந்த பொசிஷன் இருந்தால் பர்ஃபெக்டாக இருப்பேன்னு நினச்சி இது பின்னாடி சுற்றுறேன். அது பர்ஃபெக்ஷன் வராது, அதெல்லாம் வராது. சம்டைம்ஸ் நம்ம குழந்தைக்கு சொல்லுவோம், நல்லா படிக்கிற பையன் பக்கத்தில் போய் உட்காந்துக்குவோம். ஏன்னா பக்கத்தில் உட்காந்து அந்த புத்தி வரும், படிப்பான்னு. ஓகே, அவங்களோட கனெக்ஷன் இருந்தால் அது வரணும். அது மாதிரி நம்ம பகவானோட கனெக்ஷன் இருந்தால் தான் சந்தோஷம் கிடைக்கும். பகவானுக்கு என்ன ஐஸ்வர்யங்கள் இருக்கோ அந்த ஐஸ்வர்யங்கள் நம்மளோடையும் ஷேர் பண்ணுவார். நல்ல உண்மை. எப்படி சம்டைம்ஸ் இல்லை நல்ல வசதியாக இருக்குன்னு வைங்க, ஒரு வசதியானவன் தன் ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூப்பிட்டார்னா தன்னோட ஐஸ்வர்யமெல்லாம் ஷேர் பண்ணிக்குவார். வா எங்கள் வீட்டுக்கு வா, என்னோடய பென்ஸ் காரில் வா, எங்கள் வீட்டு டேபிள் உட்காரு, சாப்பிடு. அவரோட ஐஸ்வர்யங்க எப்படி ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்ணுறோமோ பகவான் அவரோட ஐஸ்வர்யங்கள் நம்மளோடையும் ஷேர் பண்ணுவார். சந்தோஷமாகவும் இருக்கலாம். இது உண்மை. ஆனால் நமக்கு பகவானை பற்றின அறிவில்லாதனால அந்த சந்தோஷத்தை தேடி வேறு எங்கெங்கேயோ போகிறேன். நான் யார் கூட சம்பந்தம் வச்சுக்கிறேன். அது கடைசியில் என்ன ஆகுனா வாழ்க்கையில் ஒரு மாதிரி அதிருப்தி இருக்கும். என்னமோ வாழ்க்கை ஓடுதுங்க, என்னமோ இந்த நபரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், என்னமோ 30 வருஷம் 40 வருஷம் ஆயிடுச்சு, ஓடுது வாழ்க்கை, இப்படி தான் பேசுவாங்க. என்னமோ ஓடிடுச்சு வாழ்க்கை, அப்படியே ஓடிடுச்சு. ஒரு திருப்தி இருக்காது, அவங்க திருப்தி இருக்காது. ஸோ கிருஷ்ணா ரொம்ப அழகாக இந்த ஸ்லோகத்திலே சொல்கிறார், தஸ்யாஹம் ந பிரணஷ்யாமி சச்சமே ந பிரணஷ்யதி. பிரணஷ்யத்தின்னா தமிழ் என்ன டிரான்ஸ்லேஷன்? இழப்பது. இழப்பது, விடுறது. கிருஷ்ணர் சொல்கிறார், எங்கூட கனெக்ஷன் வச்சுக்கிட்டீங்கன்னா நான் என்றைக்குமே நான் உங்கூட தான் இருப்பேன், நீ என்னை இழக்கவே மாட்டேன். ஸோ பகவானோட கனெக்ஷன் வெரி 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 இம்பார்ட்டண்ட்.
இது மகாபாரதத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வரும். அர்ஜுனா ரொம்ப புத்திசாலி, ஆனால் துரியோதனன் வந்து அர்ஜுனாலுக்கு புத்திசாலியும் கிடையாது. ஆனால் அந்த கதை எல்லோரும் தெரிஞ்சிருக்கலாம், இந்த ஸ்லோகத்தை வச்சு அதை சொல்கிறேன். கிருஷ்ணர் வந்து சபதம் விடுறார், நான் சண்டை போட மாட்டேன், ஆயுதம் தூக்க மாட்டேன். கிருஷ்ணர் சொல்லிட்டார். சரி, இப்போது அர்ஜுனரும் துரியோதன் 2 பேரும் கிருஷ்ணர் வீட்டுக்கு போகிறாங்க. அவர் பர்சனல் ரூமுக்கே போகிறாங்க. தூங்கிட்டு இருக்காரு. சரி, எழுப்ப வேண்டாம், அவரே எந்திரிக்கட்டும், பேசலாம். அப்போ துரியோதன் அர்ஜுன் 2 பேர் வெயிட் பண்ணுறாங்க. அர்ஜுனர் வந்து பகவானோட பாதத்திட்ட உட்காந்துக்குவார். துரியோதன் வந்து கிருஷ்ணரோட தலைக்கிட்ட உட்காந்துருவான். ஸோ கிருஷ்ணர் எந்திரிச்சுன்னு ஃபஸ்ட்டு பொதுவாக நம்ம முன்னாடி என்ன இருக்குன்னு தானே பார்ப்போம். அவர் பகவான், அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனால் அந்த லீலாவில் மொதல் அர்ஜுனர் தான் பார்க்குறாரு. என்ன அர்ஜுனா, எப்போ வந்த? துரியோதன் சொன்ன, நான் தான் முதல்ல வந்தேன், அர்ஜுனா கிடையாது. கிருஷ்ணா, அப்போ நான் உன்னை பார்க்கல, நான் அர்ஜுனர் தான் முதல்ல பார்த்தேன். எனக்கு அவர் தான் முன்னாடி வந்த மாதிரி இருக்குது. இல்லை, நான் தான் முன்னாடி வந்தேன். இப்போ அர்ஜுனர் சொல்கிற, ஆமாம், அவர் தான் முன்னாடி வந்தார், நான் கிடையாது. அவர் என்ன சொல்கிறார் சொல்லிக்கிட்டான். பட் கிருஷ்ணர் சொல்கிறார், சரி, நான் உன்னை தான் முன்னாடி பார்த்தேன், நீ ஃபஸ்ட்டு சொல்லு. அப்புறம் துரியோதனன். அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், லைக், நான் சண்டை போட மாட்டேன், நான் வந்து நியூட்ரலாக இருப்பேன். நியூட்ரல்னால் பொதுவாக இருப்பேன். எனக்கு படையெல்லாம் இருக்குது, படை யாரும் எடுத்துங்க, என்ன வேணும்னாலும் நான் வந்துடுறேன். இப்போ துரியோதன கணக்கு போடுற, என்ன இவர் சண்டை போட மாட்டாரா? பட் அர்ஜுனா ரொம்ப இன்டெலிஜென்ட். கிருஷ்ணா, எனக்கு உங்கள் படை வேணாம், நீ என் கூட இருந்தால் போதும். துரியோதன் ரொம்ப சந்தோஷப்படுவான். அர்ஜுனாக்கு என்ன ஒன்றும் தெரியல, கிருஷ்ணா உங்கள் படை போகிறான்னு கொடுத்துருங்க, நீங்கள் சண்டை போடலின்னா நான் வச்சுட்டு என்ன பண்ணுறது? ஸோ துரியோதன் நினச்சிக்கிட்டான், ஓகே, நாம் தான் ரொம்ப இன்டெலிஜென்ட். போயிட்டான் துரியோதனன். சக்குனிட்ட சந்தோஷமாக சொல்கிறேன், அப்படி அர்ஜுனாவுக்கு ஒன்றும் தெரியல, கிருஷ்ணர் வாங்கிட்டார், சண்டையும் போட மாட்டார், நான் மொத்தப்படி நான் வாங்கிட்டேன். சக்குனி சொல்லி பைத்தியமானு கேட்பேன். என்ன ஆளியா நீ? அர்ஜுனன் புத்திசாலி. சக்குனிக்கு புரிஞ்சிருது, பட் துரியோதனுக்கு புரியல. பகவானோட சம்பந்தம் இருந்தால் எல்லாமே நடந்துருவாங்க. ஸோ அர்ஜுனா ரொம்ப புத்திசாலி. கிருஷ்ணா, நீங்கள் என் கூட இருந்தால் போதும். ஏன்னா பகவத்கீதையில் கடைசியில் சஞ்சயன் ஒரு வார்த்தை சொல்லுவார், ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகா, எத்திர யோகேஸ்வரோ கிருஷ்ணா எத்திரோ பார்த்தோ தனுத்தரா தத்ரா ஸ்ரீ விஜயா பூத்திர் துருவா நீதிர் மதிர் மமாம்பார். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். சஞ்சயன் சொல்கிறார், அதுதான் கடைசி பகவத்கீதையில் கடைசி ஸ்லோகம். எங்கே கிருஷ்ணரும் தன்னோட பக்தரும் இருக்காங்களோ அங்கே தான் வந்து லக்ஷ்மி கட்டாட்சமே வரும். தத்ரா ஸ்ரீ, ஸ்ரீனா லக்ஷ்மின்னு அர்த்தம். லக்ஷ்மினா பணம் மட்டும் நினச்சிக்குவானா, எல்லா லக்ஷ்மியும் அங்கே வந்துடுவாங்க. எல்லாமே இருக்கும் அங்கே, தைரியம் இருக்கும், எல்லாமே செல்வம் இருக்கும், எல்லாமே இருக்கும். தத்ரா ஸ்ரீ விஜயா, வெற்றி அங்கே தான் வருமாமா. சஞ்சயன் சொல்கிறார், தத்ர ஸ்ரீ விஜயா பூத்தி துருவா நீதிர் மத்திர் மமா, அங்கே வந்து நியாயம் இருக்கும், சக்தி இருக்கும், எல்லாமே அங்கே வந்துருங்கிறார் சஞ்சயன் சொல்கிறார். ஸோ அர்ஜுனா கிருஷ்ணர் செலக்ட் பண்ணிட்டார். அப்போ அங்கே வெற்றி வந்தே ஆகணும், வேறு வழி இல்லை. எங்கே கிருஷ்ணருக்கும் அங்கே வெற்றி வரும். ஸோ அப்போ அந்த கிருஷ்ணாவை நாம் வந்து லூஸ் பண்ணக்கூடாது, அவரோட தொடர்புலேயே இருக்கும். அது முடியுமானா முடியும், இல்லைன்னா கிருஷ்ணர் இந்த ஸ்லோகா பேச மாட்டார். அது முடியும். ஹரிநாமா யார் சொல்கிறாங்களோ கிருஷ்ணர் அங்கே தான் இருப்பாராம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. நாமா எங்கே சொல்கிறாங்களோ கிருஷ்ணர் அங்கே தான் இருப்பார். யார் சொல்கிறாங்கன்னா கிருஷ்ணரே சொல்கிறார். கிருஷ்ணர் வந்து நாரதர்கிட்ட இந்த வார்த்தை சொல்கிறார், நாஹம் திஷ்டாமி வைகுண்டே யோகினவ் ஹிருதயேஷுவா தத்திர திஷ்டாமி நாரதா எத்திர காயந்தி மத் பக்தா. அப்படின்னா
கிருஷ்ணர் சொல்கிறார், நாரதட்டா நான் வைகுண்டத்தில் இல்லை, யோகியோட ஹிருதயத்தில் நான் இல்லை, எங்கே என்னோடய பக்தன் நாமா சொல்கிறாங்களோ அங்கே நான் இருக்கேன் அப்படிங்கிறார். இது கிருஷ்ணர் நாரதட்ட சொல்கிறார். ஸோ அந்த கிருஷ்ணா அவர் நாமா சொல்லும்போது அவர்களோட தொடர்பு கிடைக்கும். பகவானோட தொடர்பு இருந்தால் மட்டும்தான் நம்ம மனசு அலை பாயாது ஒழுங்காக வேலை பண்ணும், இல்லைன்னா வேலை பண்ணாது. அது என்னங்க கிருஷ்ணருக்கும் நம்ம மனசுக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிருஷ்ணா அதுக்கு ரொம்ப அழகாக பதில் கொடுக்குறார். நம்ம சொல்கிறோம் இல்லையா, என் மனசுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது நம்மளுது இல்லை, கிருஷ்ணரோடு. அது அவரே சொல்கிறார். பூமிரப்போ நலவாயு கம் மனோபுத்திரேவச்சா அகங்காரம் இத்தியன்மே பின்னா பிரகிருதி அஷ்டதா. கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த உடம்புல பஞ்சபூதம் இருக்குது, நம்ம எல்லாரோட உடம்புலையும் பஞ்சபூதங்கள் 5 ப்ளஸ் இன்னும் 3 எக்ஸ்ட்ரா இருக்குது, மனசு புத்தி அகங்காரம் 3, 5 3 8. கிருஷ்ணர் சொல்கிற இந்த 8மே என்னோட சக்தி, என்னதுங்கிற கிருஷ்ணா. ஸோ நம்ம மனசு நம்ம புத்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அது நம்மளது கிடையாது, கிருஷ்ணர். அது பகவானோடது, நம்மளது இல்லை. அந்த பகவானோட சம்பந்தத்தில் இருந்தால் தான் மனசு ஒழுங்காக இருக்கும். சம்பந்தத்தில் இல்லைன்னா மனசு ஒழுங்காக இருக்காது. அது என்னதும் கிடையாது, என்னது கிடையாது, அது ஒழுங்காக இருக்காது. இப்போ மனசு ஒழுங்காக இல்லைன்னா நாம் எடுக்கிற முடிவெல்லாம் தப்பாக தான் இருக்கும். தப்பாக முடிவு எடுப்போம், அடி மேல் அடி விழுகும். கடைசியில் என்ன சொல்லுவோம், என்னை கல்யாணம் பண்ணவும் சரியில்லை, என் குழந்தை சரியில்லை, இவங்க ஏமாற்றிட்டாங்க, அவங்க ஏமாற்றிட்டாங்க, இப்படி தான் எல்லாருக்கு மேலேயும் பழி போடுவோம். ஆனால் பிரச்சனை எங்கிட்ட தான் இருக்குது, பிரச்சனை எங்கிட்ட தான் இருக்குது. ஏன்னா நான் பகவானோட சம்பந்தம் வச்சுக்கல, அதனால் மனசு அது அவரோடது, அது ஒழுங்காக வேலை பண்ணாது. புத்தியும் அவரு தான், நம்மளது கிடையாது. நம்ம புத்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அது நம்மளது இல்லை, அது கிருஷ்ணரோட. கிருஷ்ணா நமக்கு இந்த மனசு புத்தி அதெல்லாம் வாடகைக்கு கொடுத்துருக்கார், யூஸ் பண்ணிக்கோன்னு. அது நான் ஒழுங்காக யூஸ் பண்ணேன். அதை நான் யூஸ் பண்ணாதனால பிரச்சனை மேலே பிரச்சனை வரும். ஸோ புத்தி சரியில்லைன்னா மனசு சரியாக இருக்காது. மனசு சரியில்லைன்னா நம்மளோட புலன்கள் இருக்கு இல்லையா, கண் காது மூக்கு, இதெல்லாம் ஒழுங்காக வேலை பண்ணாது. கண்ணு கண்டபடி ஒர்க் பண்ணும். அப்படின்னா நான் எதை பார்க்கக்கூடாதோ அதெல்லாம் பார்ப்பேன். சீரியல் பார்க்குறது, சினிமா பார்க்குறது, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, ஆனால் அதை உட்காந்து பார்ப்பேன், பிரச்சனை வரும் எனக்கு. ஓகே. அப்புறம் இந்த காதில் எதெல்லாம் கேட்கக்கூடாதோ எனக்கு தேவையோ அதெல்லாம் உட்காந்து கேட்பேன். பக்கத்து வீட்டு கதை, அந்த வீட்டு கதை, அவன் பணத்தை தொலைச்சிட்டானாமா, அவன் இப்படி ஆயிடுச்சான், இப்படி, இதெல்லாம் உட்காந்து கேட்போம். எதை சாப்பிடக்கூடாதோ எதை பேசக்கூடாதோ அதுதான் வாய் வச்சும் பண்ணுவாங்க. அது பேசவே தேவையில்லை, அதெல்லாம் பேசுவாங்க. அது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடுவேன். இது மாதிரி என் புலன்கள்லாம் தப்பாக வேலை பண்ணுவோம். ஏன்? மனசு தப்பாக இருக்குது. மனசு ஏன் தப்பாக இருக்குது? புத்தி தப்பாக இருக்குது. புத்தி ஏன் தப்பாக இருக்குது? பகவானோட சம்பந்தம் வச்சுக்கல. ஸோ அந்த பகவானோட சம்பந்தம் வச்சுக்கலைன்னா புத்தி மனசு புலன்கள் எதுவும் ஒழுங்காக வேலை பண்ணாது. அப்போ எனக்கு பிரச்சனையாக தான் இருக்கும். இன்றைக்கி உலகம் பூரா அதுதான் நடக்குது. நான் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கேன், பல பேர்த்துக்கு தெரியும். நிறைய பேர் சொல்லுவாங்க அடிக்ஷனாக இருக்குது, செல்ஃபோன் அடிக்ஷனாக இருக்குது. ஆமாம், அது பார்த்துக்கிட்டே இருந்தால் அப்படி தான் இருக்கும். எப்படி இருக்கும்? இது பெரிய பிரச்சனையாக போயிடுது. உலகம் பூரா பிரச்சனையாக இருக்குது. இந்த செல்ஃபோன் அடிக்ஷன் உலகம் பூரா பிரச்சனையாக இருக்குது. அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கான், அவன் சைக்கோவாயிடுவான், நோ டவுட். அது மாதிரி எது தேவையில்லை அதெல்லாம் பார்க்குறது கேட்குறது இதெல்லாம் நடக்குது. அப்போது பகவானோட சம்பந்தம் இருக்கணும். அது கிருஷ்ணா கடைசியில் ரொம்ப அழகாக சொல்கிறார், மேகம் சரணம் பிரச்சா, எங்கிட்ட மட்டும் சரணாதி பண்ணு, அப்படியே எங்கிட்ட சம்பந்தம் வச்சுக்கோங்கிறார் கிருஷ்ணா. அவர்களோட சம்பந்தம் வச்சுக்கிட்டா தான் இந்த மனசு எல்லாம் ஒழுங்காக இருக்கும். அந்த பகவான் இல்லாத இடம் கிடையாது. இந்த உலகத்தில் அத்தனை வஸ்துக்கள், என்னென்ன வஸ்து பார்க்குறோமோ எல்லாமே பகவான் அனுகிரகத்தில் இந்த வஸ்துவே இருக்குது. இதெல்லாம் சும்மாலாம் கிடையாது. இந்த பகவத்கீதை படிக்கும்போது புரியும். அந்த பகவானோட சாங்ஷனிங் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது.
இந்த உலகத்தில் எது நடந்தாலும் கிருஷ்ணா சாங்ஷன் பண்ணுறார். அது காரணமெல்லாம் இருக்குது. ஸோ அந்த பகவானோட சம்பந்தத்தில் இருக்கும்போது இன்னொரு நன்மை என்ன நடக்கும்னா, அதுவும் கிருஷ்ணர் சொல்கிறார், நம்ம விதியை மாற்றிடுறங்கிறார். அது ஸ்லோகா இருக்குது. மாமேகம் சரணம் விரஜா அகம் தம் சர்வ பாபேபியோ, உன் மொத்த விதி நான் மாற்றிடுறேன். உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு ரொம்ப ஏழை ஒருத்தர் இருக்கார், அவருக்கு ஒரு பணக்கார ஃப்ரெண்டு இருக்காருன்னு வைங்க, ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு, பயங்கர பணக்காரர். அந்த பணக்கார ஃப்ரெண்டு போனால் இவரோட தலையெழுத்து கொஞ்சம் மாறும். பேச்சுக்கு சொல்கிறேன், அவர் ஷேர் பண்ணுவார், ஓகே நீ எங்கூட இரு, நான் பணம் தரேன், ஹெல்ப் பண்ணுறேன். அது மாதிரி கிருஷ்ணர் சொல்கிறார், நான் சொன்னபடி கேட்டால் விதியை மாற்றிறங்கிறார். ஸ்லோகா இருக்கு. சொல்லப்போனால் விதி அப்படி தான் மாறுமோ தவிர வேறு வழியெல்லாம் கிடையாது. நம்மளோட விதி மாறணும்னா அந்த பகவான் கிருஷ்ணரோட சம்பந்தம் வச்சுக்கிட்டால் மட்டும்தான் மாறும். இன்னொரு வழி இருக்கானா? இல்லை, அதெல்லாம் கிடையாது. அநேகமாக இந்த டிவியில் சில பேப்பர்லலாம் ஏதோ போடுவான், இந்த கிழமை இன்றைக்கி இங்கே போ, இந்த பூஜை பண்ணு, விதி மாறிடுமா? அதெல்லாம் ஒன்றும் மாறாது. இதெல்லாம் பொய், அப்படியெல்லாம் ஒன்றும் மாறாது. கிருஷ்ணா கிளியராக சொல்கிறார், அவரோட சரணாதி பண்ணால் தான் மாறுமாமா அப்படின்னு அவரே சொல்லிட்டார். இல்லை ஏதேதோ தாய்த்து கட்டிக்குங்க, இந்த கல் போட்டுட்டு சுற்றுங்க, இந்த கலர் சட்டை போட்டு சுற்றுங்க, எல்லாம் பிரச்சனையெல்லாம் போயிடும், இந்த உலகம் மகா பொய், இதெல்லாம் பொய், இதெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் மாறாது, இதெல்லாம் ஏமாத்துறது. கிருஷ்ணாவுக்கு சரணாதி பண்ணால் மட்டும்தான் மாறும். அந்த சரணாதி பண்ண என்ன ஆகும்னா, நம்ம மனசு புத்தியெல்லாம் சேஞ்ச் ஆகிடும், ஒழுங்காக வேலை பண்ணும். இல்லைன்னா அதெல்லாம் வேலை பண்ணாது, தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ கண்டிப்பாக நம்ம பகவத்கீதா படித்தா மட்டும்தான் மனசு, இந்த புத்தி, இந்த புலன்கள் எப்படி உபயோகிக்கணும்னு நமக்கு தெரியும், இல்லைன்னா தெரியாது. சொல்லப்போனால் எப்படி வாழணும்னு தெரியும். பகவத்கீதை படிக்கலைன்னா இது உண்மை, அவங்களுக்கு வாழ தெரியாது, 100க்கு 100 உண்மை, வாழ தெரியாது. இது படிக்காதனால் என்ன ஆகுதுன்னா வாழ தெரியாது. வாழ தெரியாமல் வாழ்ந்து எப்படி இருக்கும்? பிரச்சனையாக தான் இருக்கும். இப்போ எனக்கு சமையலே தெரியாதுன்னு வைங்க, ஏன்னா நீங்கள் கிச்சனில் விட்டு சமைக்க சொன்னால் நானும் எதாவது போடுவேன், எதாவது பண்ணுவேன். சாப்பிட முடியுமா? நீங்கள் யோசிங்க, சாப்பிட முடியாது. எனக்கு சமையலே தெரியாது, நான் போய் சமையல் பண்ண எப்படி நல்லாயிருக்கும்? அது மாதிரி பகவத்கீதை படிக்கணும்னா எனக்கு வாழ தெரியாது. வாழ தெரியாமல் வாழும்போது பிரச்சனையாக தானே வரும். இது புரிஞ்சுக்கணும்னு கஷ்டம் கிடையாது. ஆனால் இந்த உலகத்தில் இந்த பகவத்கீதை புக்கு தவிர எல்லாமே படிச்சிடறான், எல்லா டிகிரி வாங்கி வச்சுக்கிறான். அந்த பகவத்கீதை அது தெரியாதுங்கிறான், பிரச்சனை வரும். நிறைய படிச்சிருப்பாங்க, ஆனால் மேபி அவங்க கல்யாணம் பண்ணவங்களோட எப்படி பேசுனாங்கன்னு தெரியாது. நிறைய டிகிரி இருக்கலாம், அவங்க கணவன் கூடயோ மனைவி கூடயோ குழந்தை கூடயோ கூட பிறந்தவங்களோ பெற்றோர்களோ சொந்தக்காரங்களோட எப்படி பேசும்போது தெரியாது. ரஃப் அண்ட் டஃப்பாக பேசுவாங்க, தப்பாக பேசுவாங்க, பிரச்சனையாக இருக்கும். கேட்டால் 15 டிகிரிக்கு அமெரிக்காவில் படித்தேன், ஆஸ்திரேலியா படித்தேன்பான். அப்போ ஏன் இப்படி நடந்துக்கிற? ஏன்னா பகவத்கீதை படிக்கலை, தெரியாது அவங்களுக்கு. ஸோ இதே அத்தியாயத்தில் கிருஷ்ணர்னு சொல்கிறார், அவரோட சம்பந்தம் வச்சுக்கிட்டா அவனுக்கு அழிவே வராதுங்கிறார். ஸ்லோகாவே இந்த அத்தியாயத்தில், இதே அத்தியாயத்தில் அல்ல வருது. கிருஷ்ணா அழிஞ்சும் போக மாட்டான் அர்ஜுனா, நல்லா இருப்பான் அப்படிங்கிறார். ஸோ அந்த கிருஷ்ணாவோட ஈஸியாக சம்பந்தம் வச்சுக்கணுன்னா ஹரே கிருஷ்ணாவும் சொல்லணும், பகவத்கீதை படிக்கணும். படிக்கும்போது பகவானோட சம்பந்தத்தில் இருப்போம். அப்போ அந்த ஆத்மா சேஃபாக இருக்கும், நோ டவுட். அந்த ஆத்மா எங்கிருந்தாலும் சேஃப் தான். பகவத்கீதை படிக்கலைன்னா அந்த ஆத்மா எங்கிருந்தாலும் தனக்கு டேஞ்சர். ஜஸ்ட் லைக் நீச்சல் தெரியும் வைங்க, எங்கிருந்தாலும் சேஃப். லைக் தண்ணியில் விழுந்துட்டோன்னா தப்பிச்சுடுவான். நீச்சலே தெரியல வைங்க, சின்ன குளத்தில் இருந்தாலும் செத்துருவான். ஸோ அப்போ ஒருத்தர் பகவத்கீதை படிக்கணும். அது படிக்காதனால அவங்களுக்கு வாழ தெரியாது, டெசிஷன் எடுக்க முடியாது, எல்லா விதமும் தப்பு பண்ணுவான். இதுதான் நடக்கும். ஸோ கிருஷ்ணா இங்கே ரொம்ப அழகாக சொல்கிற, பஷ்யதி சர்வத்ரா. பஷ்யத்தின்னா பார்க்கறதுன்னு அர்த்தம்.
இந்த பார்க்கறதுங்கிறது எப்படி பார்க்கணும் கூட கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்லி தர்றார். பார்க்கறதுன்னா எப்படி பார்க்கணும்? பஷ்யதி ஞான சக்ஷுஷா அப்படின்னு கிருஷ்ணர் வருத்தர் சொல்கிறார். ஞானான அறிவு, சக்ஷுனா கண்கள். அறிவு கண்களோடு தான் எல்லாமே பார்க்கணுமாமா. அது என்ன அறிவு? பகவத்கீதை அறிவு. இந்த அறிவு இருந்தால் தான் நமக்கு உலகத்தை பார்க்க தெரியும். இந்த அறிவு இல்லாதனால இந்த உலகமே எனக்கு தப்பாக தெரியும். எல்லாமே தப்பாக புரியும். எல்லாமே தப்பாக தான் இருக்கும். ஒழுங்காக எதுவும் தெரியாது. ஸோ பார்க்கறதுனா சும்மா கண்ணால் பார்க்கறது அப்படி கிடையாது, இந்த அறிவோடு பார்க்கறது. ஸோ இந்த பகவத்கீதா படிக்காதனால தான் இன்றைக்கி எல்லார் வாழ்க்கையிலும் பிரச்சனை, வேறு எதுவும் கிடையாது. அவங்க படிக்கலை, இந்த அறிவு இல்லை. ஸோ இது இருக்கும்பொழுது பகவான் நம்ம லூஸ் பண்ண மாட்டோம், நம்ம வாழ்க்கையில் எதுவும் நடக்காது சென்ஸ். எது நடந்தாலும் என்னால் ஏற்றுக்க முடியும், சொல்யூஷன் கிடைக்கும். எனக்கு சொல்யூஷன் இருக்குது. இந்த உலகத்தில் அத்தனை பிரச்சனைக்கும் சொல்யூஷன் இருக்குது, இல்லாமலாம் கிடையாது. அது பகவத்கீதை படித்தா தெரியும். ஸோ நாளைக்கு ஏகாதசி, மோக்ஷத ஏகாதசி. நாளைக்கு தான் திதி பிரகாரம் பகவத்கீதை பேசின நாளைக்கு தான் வருது. ஸோ ரொம்ப முக்கியமான நாள் நாளைக்கு இங்கே வந்து காலையில் 5 மணிக்கு மங்களாரத்தி, 6 மணிக்கு இங்கே எல்லோரும் உட்காந்து பகவத்கீதை படிக்க போகிறாங்க. ஒரு 2.5 மணி நேரத்தில் மொத்தம் பகவத்கீதை படிச்சுடுவாங்க. ஸ்லோகங்கள் தமிழில் படிப்பாங்க, மொழிபெயர்ப்பு. ஸோ எங்களோட ரிக்வெஸ்ட், எல்லோரும் நாளைக்கு காலையில் வாங்க, உங்கள் பகவத்கீதை கொண்டு வந்துடுங்க. எல்லாத்தோடு படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். மொத்தம் பகவத்கீதை ஒரு 2.5 மணி நேரத்தில் படிச்சிடுவீங்க. 8:45 முடிஞ்சிடும். உங்களுக்கும் படித்த ஒரு சந்தோஷம். படிக்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார். இது ஒரு நல்ல வாய்ப்பு, யாரும் மிஸ் பண்ண வேணாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வாங்க. நாளைக்கு பகவத்கீதையும் கொண்டு வந்துடுங்க. ஒருவேளை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், மேபி அதுக்கு என்ன உண்டான தட்சிணா கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். பட் நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள், படிங்க. அதுக்கப்புறம் டெய்லி வீட்டில் படிங்க. தென் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் டெய்லி சொல்லி ஆகணும். டெய்லி கண்டிப்பாக சொல்லணும். யார் வேணாலும் சொல்லலாம், எப்போ வேணாலும் சொல்லலாம், எங்கே வேணாலும் சொல்லலாம். அதுக்கு ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. சிம்பிள், அவ்வளோதான். இது ரொம்ப கடினமெல்லாம் கிடையாது. நீங்கள் வீட்டில் உட்காந்து பகவத்கீதா படிக்கிறதோ ஹரே கிருஷ்ணா சொல்கிறதோ கஷ்டம் கிடையாது. ஆனால் இது பண்ணாலே நீங்கள் அமைதியாக நிம்மதியாக வாழலாம். எங்கேயோ ஒரு 10,000 கிலோமீட்டரோ 5,000 கிலோமீட்டர் தள்ளி கோயிலுக்கு போகணும், மொட்டை அடிக்கணும், அங்கே பிரதட்சணம் பண்ணணும், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்கவுங்க வீட்டிலே உட்காந்து ஒழுங்காக பகவத்கீதா படித்து இது கடைபிடிச்சி நல்லா இருக்கலாம். சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஹரே கிருஷ்ணா, ஓம் தத் சத். ஸோ ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. ஏதாவது கேள்வி இருக்குங்களா? ஆக்சுவலி அது வேறு. அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கும் பொழுது நான் வந்து பிரம்மன் தான். ஆனால் அது தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. பிரம்மன் நம்ம பரபிரம்மன் கிடையாது. பரபிரம்மனா பரமாத்மா. நான் வந்து ஆத்மா தான், பரமாத்மா கிடையாது. நான் ஆத்மா. பரமாத்மான்னா கிருஷ்ணா, அவர் எல்லா இடத்துலையும் இருப்பார். நாம் எல்லா இடத்துலையும் இருக்கமானா இல்லை, நான் இந்த உடலுக்குள்ளே மட்டும்தான் இருக்கேன். இப்போது இந்த உடலுக்குள்ளே இருக்கேன், இந்த ரூமில் தான் இருக்கேன். நான் அந்த ரூமில் இருக்கேன்னா இல்லை, ஆனால் கிருஷ்ணா எல்லா இடத்துலையும் இருக்கார். ஸோ அகம் பிரம்மாஸ்மின்னு ஆக்சுவல் மீனிங் இது தான். ஆனால் வெளியில் தப்பாக சொல்லித்தராங்க, பரபிரம்மன் மாதிரி சொல்லித்தராங்க, அது தப்பு. நம்ம பரபிரம்மங்கிற வார்த்தை வேறு, பரமாத்மான்னு ஒன்று இருக்குது, ஆத்மான்னு ஒன்று இருக்குது. நம்ம ஆத்மா தான், பரமாத்மா கிடையாது. ஸோ அகம் பிரம்மாஸ்மி உண்மை தான், ஆனால் அதுக்கு அர்த்தம் எது தான். பகவானோட ஒரு சின்ன பொருள். மமை வம்ச ஜீவலோகே ஜீவபூத சனாதனா. பகவானோட அம்சம்தான் நான் பகவான் கிடையாது. அம்சான பார்ட். ஸோ அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மன் தான், ஆனால் பரபிரம்மன் கிடையாது. ஸோ அது நல்லா புரிஞ்சுக்கணும். அது ஸோ வேறு கேள்வி இருக்கு. தத்துவமசிங்கிறது ஆக்சுவலி மீனிங் என்னென்னா, அது பெரிய இது எனக்கு
ஆக்சுவலி அது ஸ்லோகா வேறு மாதிரி வரும். பட் தத்துவமசினா நானும் அதுதான் அது மாதிரி வரும். பட் ஆக்சுவலி நம்ம பகவானோட நான் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன், பார்ட் அண்ட் பார்சல் தான். ஆனால் அது வேறு மாதிரி இன்டர்ப்ரிட்டேஷன் பண்ணிடுறாங்க வெளியில். நான் கடவுள் மாதிரி பேசிடுறாங்க. நம்ம கடவுள் கிடையாது, கடவுளோட பகுதி நான் கடவுள் கிடையாது. ஆனால் அப்படி பேசுகிறாங்க, தப்பு. ஒரு பேச்சுக்கு நம்ம கடவுள்னு வச்சுப்போம் பேச்சுக்கு. அவன் நான் ஏன் கஷ்டப்படணும்? 5000 10,000 போய் யார்கிட்ட போய் நான் ஏன் வேலை பண்ணோட அவசியம் இல்லையா? நான் கடவுளாச்சே. கடவுளுக்கு கஷ்டமெல்லாம் வராது. ஸோ ராமர்லாம் ஒன்றும் கஷ்டப்படல. அதை ரொம்ப பார்த்து புரிஞ்சுக்கணும். ராமாயணம் கிருஷ்ணாவில் ஒன்றும் கஷ்டப்படல, அவங்களாம் ஒன்றும் கஷ்டப்படல. இவங்க அப்படி நினச்சிக்கிறாங்க. ஸோ தத்துவமசி ஆகட்டும், இதெல்லாம் ரொம்ப பார்த்து சரியான குருகிட்ட போய் புரிஞ்சுக்கணும். அது அவங்க மாதிரி போய் புரிஞ்சுக்கிறது தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ வேறு ஏதாவது கேள்வி? இந்த ஸ்லோகா சம்மந்தப்பட்ட கேள்வி இருக்கா? ஓகே. கிரந்தராஜ் ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஸோ நான் இங்கே தான் இருப்பேன். உங்களுக்கு ஏதாவது கேள்வின்னு நான் காண்டாக்ட் பண்ணி இங்கே தான் உட்காந்துருப்பேன். இன்னொரு முக்கியமான ஒன்று, ரத யாத்திரா ஜனவரி 3ஆம் தேதி ரத யாத்திரா கொங்கு கலையரங்கம் சம்பத் நகர் கலெக்ட்ரேட்டில் ஆரம்பித்து பரிமளம் மஹால் வரைக்கும் அந்த தேர் வரும். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன். தயவுசெய்து எல்லோரும் அதை கலந்துக்குங்க. மேபி நெக்ஸ்ட் வீக்கில் இன்விடேஷன்ஸ் எல்லாம் வந்துடும். 3ஆம் தேதி சனிக்கிழமை ஈரோட்டில் அந்த தேர் திருவிழா. அதை பற்றியான கிளாஸ் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுப்பாங்க. மேபி இந்த மாதம் டிசம்பர் கடைசியில் அந்த மாதிரி கிளாஸ் எடுப்போம். அது என்ன தேர் திருவிழா என்ன எல்லாம். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் சொல்லிவிடுங்க. வேறு ஊரில் இருந்தாலும் வர சொல்லுங்கள், பார்க்குறதே நல்லது. அந்த தேர் திருவிழான்னு சும்மா சாதாரணம் கிடையாது. அது கிருஷ்ணரை தேரில் பார்க்குறது இன்னும் விசேஷமானது. அது ஜனவரி 3ஆம் தேதி. எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் சொல்லுங்கள், வர சொல்லுங்கள், பார்க்க சொல்லுங்கள். அதனால் என்ன எதுங்கிறது நம்ம ஒரு கிளாஸ் ஒரு சண்டேவும் அதை எடுப்போம். சரிங்களா? ஓகே. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஓம் தாத் சத்.